தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கையை உடனடியாக தொடங்கக்கூடிய வழக்கு மறுமலர்ச்சி இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வருடம் இன்னும் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படாததால் இந்த திட்டமே முடங்கக்கூடிய அபாயம் இருப்பதாக மனுதாரர் கூறியிருக்கிறார். உடனடியாக மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசு. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டை இந்த வருஷம் துவங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கா, மனு தாக்கல் செஞ்சிருக்கா? அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு? கோபால், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள்ல பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என கூறி கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பினுடைய நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தின் வாயிலாக சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்பட்டு மே 20ஆம் தேதி முடிவடையும் நிலையில இந்த ஆண்டு சேர்க்கை தொடங்கப்படாததால் திட்டம் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்துல கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்துள்ள நிலையில இந்த ஆண்டு உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று மனுதாரர் சொல்லித்தர வேண்டியதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.